இப்போ ரொம்ப முக்கியமான வேலைக்குள்ளே வந்துட்டுங்க. ஆராதனை செய்தோம், ஆண்டவரை துதித்த பாடின ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தோம். இந்த வேலை பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய வேலையாக இருக்குது. தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கக்கூடிய வேலையாக இருக்குது. ஏன்னா தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளும் நிலைத்திருந்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வேளையில் கூட, இந்த மத்தியில் கூட பெங்களூர் பட்டணத்திலிருந்து தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற சகோதரர் ராஜா அவர்களை செய்தி கொடுக்கும்படியாக நம்ம அழைத்திருக்கிறோம். கரங்களை தட்டி அவர்களை நம்ம ஸ்டேஜுக்கு வரவேற்போம். அவரை கனப்படுத்தும்படி ஹானர் பை பிரதர் டேனியல், பிஎஸ்என்எல் டிபார்ட்மெண்ட். அவரை கனப்படுத்தும்படி பிரதர் டேனியல், பிஎஸ்என்எல் டிபார்ட்மெண்ட். கர்த்தருடைய பணியை பெங்களூர் பட்டணத்தில் ரெஷ்யூ மிஷன் மினிஸ்ட்ரி சிறப்பான முறையில் அவர் தன்னுடைய ஊழியங்களை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்து கொண்டிருக்கார். அவருடைய பேர் ராஜு. பிரதர் ராஜு அவருடைய கருத்தில் கொடுக்குறோம். கர்த்தர் அவர் மூலியமா நம்ம இடத்துல நிறைய காரியங்களை பேச வலிமையுள்ளவராக இருக்கிறார். எல்லாம் அப்படியே கண்களை மூடலாம். தயவு செய்து எல்லாரும் அப்படியே கண்ணை மூடி ஆங்காங்கே அழியாமல் தெரியாமல் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ரெண்டு கைகளை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வடியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வெறுமையான வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வடியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்விட பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் என்னையும் அவ்விட பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டா நல்லோ. கண் போன போக்கை பின்பற்றியே கண்டேன் இல்லை இன்பமே. மண்ணாசையில் நான் Thank you Lord. சத்தமாய் கண் போன போக்கை பின்பற்றியே கண்டேன் இல்லை இன்பமே. காணாமல் போன ஆடு என்னை தேடி வந்த வாழ்நாளெல்லாம் உம் பாதம் சேர பாதையில் நடத்திடுமே. காணாமல் போன ஆடு என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் உம் பாதம் சேர பாதையில் நடத்திடுமே. கரங்களை உயர்த்தி ஆஹா. எல்லாரும் யாரும் வேடிக்கை பார்க்காம கண்களை மூடி ரெண்டு கைகளை மேல உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஜீசஸ்.
இயேசுவே. Come on people, உங்க சத்தம். Jesus name. Hallelujah. Hallelujah. நீங்க மாத்திரம். Hallelujah. Once more. தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். பார்க்கலாம் சத்தமாய் சத்தமாய். Amen. Amen. Praise the Lord. பக்கத்துல கையை பிடித்து முகத்தை பார்த்து சிரிச்சு சொல்லுங்க, ரொம்ப மோசமான உலகத்துல இருக்கிறோம் அப்படின்னுங்க. சிரிச்சு சொல்லுங்க, ரொம்ப மோசமான உலகத்துல இருக்கிறோம். என்னடா உலகத்தை தான் மாற்றணும்னு நினைக்கிறோம், ஆனால் சர்ச்சையும் மாற்றுற வேலைக்கு என்னை ஆண்டு கொண்டு வந்துட்டார். இப்போ எனக்கு 2 வேலை. ஒன்று அவர்களையும் கொண்டு வரணும், இன்னொன்று சபையில் இருக்கிற உங்களையும் கொண்டு வரணும். வெளியில் இருக்கிறவங்களை கொண்டு வந்துடலாம், ஆனால் உங்களை கொண்டு வர பாடுகிறதே ரொம்ப கஷ்டம். தூங்குறவனை எழுப்பிடலாம், ஆனால் இந்த தூங்குறவன் நடிக்கிறான் தெரியுமா? தேவ பிள்ளையே, நான் சுப்பிரமணிக்கு பிறந்தவன். எனக்கு பாஸ்டர் குடும்பம் டேவிட் தம்பி, இன்னொருத்தர் இங்கே போயிட்டார், ஜோஷுவா இருந்தா இல்லை, ஓகே டேவிட் தம்பி வர்ஷிப் பண்ணும்போது ஐ வாஸ் சோ ஹாப்பி, எக்ஸைட்டட். ஆனால் இன்னைக்கு நிலைமைகள், சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை இன்னைக்கு ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருந்தான், இப்போ 47 வயது, இப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன்னா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தை பார்த்து நான் ஆண்டவர் விட்டு விலகி இருப்பேன். ஆனால் நான் அன்றைக்கு ரட்சிக்கப்படும் போது என் உள்ளத்துல முதல் சத்தம் அவர் பரிசுத்தர், இரண்டாவது சத்தம் அவர் பரிசுத்தர், மூன்றாவதும் பரிசுத்தர். 25 வருஷமா என் காதுல அப்பப்போ ஜொலிக்கிற ஒரு சத்தம் எது கேட்டீங்கன்னா, அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் சத்தம் வரலையே. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் பார்க்க முடியாது. நீங்க சர்ச்சுக்கு வரலாம், ரொம்ப ஈஸி. நீங்க சபைக்கு வரவில்லை என்றால் வாகனத்தை அனுப்பி கூட உங்களை சர்ச்சை கொண்டவர்களுக்கு வசதிகள் பெருகிவிட்டனர். போன் பண்ணி விசாரிக்கிற அளவுக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கிறாங்க. இட்ஸ் வெரி ஈஸி. சபையோடைய மெம்பர்ஷிப் எடுக்கலாம், ஈஸி. கரெக்டா தவறாம தசமமாக தரலாம், ஈஸி. இது எதுவுமே உங்களை பரலோகம் கொண்டு போகாது. சர்ச்சு வேணும். நானும் 5 சபையை நடத்துறேன், சபை வேணும். ஆனா சபைக்குள்ள வந்த நீங்கள் அந்த பரிசுத்தரின் சத்தத்தை கேட்டு உங்களை பரிசுத்தமாய் மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் விரும்பவில்லை என்றால் உங்க வாழ்க்கை வெறுமையாய் போயிடும். உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளுகிறீர்கள். பக்கத்துல கைப்பிடிச்சு முகத்தை பார்த்து சொல்லுங்க, ரொம்ப மோசமான உலகத்துல இருக்கிறோம், ரொம்ப மோசம், தப்பித்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்க, தப்பித்துக் கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல என்னை கூட்டத்துக்கு அழைத்த அருமையான சிஸ்டர் ஜூலியட்டுக்காக என்னோட மனமார்ந்த நன்றி. ரொம்ப நல்ல சாட்சி, என் உள்ளத்தை உடைந்தது, என் கண்களில் தண்ணி வர வைத்தது. இப்படி கூட ஜனங்கள் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு பெரிய ஆச்சரியத்தை எனக்கு உண்டாக்கினது. இங்கே நிற்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லை. நான் திரும்பி சொல்றேன், சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை. எங்க அம்மா பேர் காளியம்மா, எங்க அப்பா பேர் சுப்பிரமணி. எனக்கு ஊழியம் ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு இப்படியெல்லாம் வருவேன், கனவை கூட கண்டதில்லை. அப்பா தொட்டாரு, ஊழியம் என்னன்னே தெரியாம ஆண்டவரே நான் வரப்பா சொல்லிட்டேன். 25 வருஷமா அவர் போட்ட பிச்சையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இனியும் அதே பிச்சையை நம்பி வாழ்றேன். கை தட்டிருக்கலாமே, கை தட்டினா சிவகாசி பட்டாசு மாதிரி கையை தட்டு.
அல்லேலூயா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, ஆஸ்தியை கேட்கவில்லை, உள்ளத்தை நல்ல கையை தட்டி கமான். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை நான் தேடி நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. 1 2 என்ன சத்தமா என்ன இயேசுவே, என்ன இயேசுவே, என்ன 1 2 என்ன எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தலைக்கு மேல கமான் கோயம்புத்தூர். 1 2 3 கொஞ்சம் இப்படி செஞ்சு சூப்பர். 1 2 3 go. பக்கத்துல கை பிடிச்சி மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னை மறந்தாலும் பாய் ஃப்ரெண்ட் உன்னை மறந்தான், அவர் உன்னை மறக்க மாட்டான். புருஷன் உன்னை மறந்தாலும் பெஞ்சாதி உன்னை மறந்தான், அவர் உன்னை மறக்க. 1 2 3 go. கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னை மறந்தான், தகனை மறந்தான், அவர் உன்னை மறக்க மாட்டான். நண்பன் உன்னை மறந்தால், உற்றார் உன்னை மறந்தான், அவர் உன்னை மறக்க மாட்டான். கரம் பிடித்தே நடத்திடுவா, கண்மலை மேல் நிறுத்திடுவா. கரம் பிடித்தே கண்மலை மேல். Are you ready? 1 2 என்ன சத்தமாய் 1 2 என்ன என்ன இயேசுவே, என்ன இயேசுவே, என்ன இயேசுவே. பாவங்கள் சூப்பர். மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் தீர்க்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை சந்தோஷம் தந்த சொல்லுங்க. கண்ணீரை துடைத்தார், கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. என்ன சத்தமா எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நல்ல
கையை தட்டி ஆண்டுக்கு மகிமை செலுத்தலாம். தேங்க்யூ ஜீசஸ். ரெண்டு கைகளை உயர்த்தி சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சொல்லுங்க, பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே சொல்லுங்க, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு அல்லேலூயா. Jesus. Amen. Thank you, Lord. நான் யோசிப்பேன் இந்த பரிசுத்தமே பைபிள் இல்லப்பா. பரிசுத்தன்ற வார்த்தையே பைபிள் இல்லாம இருந்தா என்ன பண்ணிருப்போம்? எவ்வளவு விவகாரத்து விசுவாசிகள், கிறிஸ்தவ விசுவாசிகள், கிறிஸ்தவ ஊழியர்கள் எந்த லெவலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம்? ஆர் வி நாட் அஷேம்டு? ஏன் நம்ம வீட்டில் ஒரு சின்ன குப்பை வந்தா தொடப்பு எடுத்து கிளீன் பண்றீங்க. எப்படிப்பா பரிசுத்தம் இல்லாம ஒரு சந்ததி உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? இதை நினைத்து கண் கலங்க வேண்டிய சபை, துக்கிக்க வேண்டிய சபை. அந்த பரிசுத்தத்தை பார்க்கல. அவன் நல்லா பாடுறான்டா. எப்படி? நான் பாவங்கள் போக்கிய பாடினேன். 2006 பாவங்கள் போக்கிய வந்துச்சு. என்னை யாருக்குமே தெரியாது. நான் நினைத்து பார்ப்பேன், நான் ரட்சிக்கப்பட்டு இந்த வார்த்தை பரிசுத்தன்ற வார்த்தை இல்லாம இருந்தால் நான் குடித்து கொண்டு சர்ச்சுக்கு வந்திருக்கலாமே. நான் வேசித்தனம் செய்துவிட்டு சர்ச்சுக்கு வந்திருக்கலாமே. நான் எல்லா விதமான அந்தக்கார இருளிற்கு கூட உறவு வைத்துக் கொண்டு நான் சபையில வந்திருக்கலாமே. இல்லையே. என் பாவத்தை உணர வைத்தது ஆண்டுடைய அன்பு. நான் பாவி என்று எனக்கு உணர்த்தினது அவருடைய அன்பு. உணர்த்தின பிறகுதான் என் பாவத்தை நான் அறிக்கை செய்தேன். Think about the world without holiness. Think about the church without the holiness. பரிசுத்தம் இல்லாத சபை நினைத்து பார். பரிசுத்தமே இல்லாத உலகத்தை நினைத்து பார். நாளைக்கு உன் பிள்ளை ஒரு கல்லூரிக்கு போவானால் அந்த இடத்துல எல்லாமே இருக்கும். Everything will be there. பயங்கர கம்ப்யூட்டர், பயங்கர இங்கிலீஷ். ஆனா அங்க இருக்கிற டீச்சர் ஆகட்டும், மற்றவர்களாகட்டும் பரிசுத்தத்தை ஹைலைட் பண்ண மாட்டாங்க. நான் வரும் நாட்கள் சொல்லவில்லை, இந்த நாட்கள்ல நடக்கிற உலகத்தின் அந்நிய கல்லூரிகளும் சேர்ந்து ஆவிக்குரிய கல்லூரிகள் கூட இன்னைக்கு பரிசுத்தத்தை ஹைலைட் பண்ணல. அவங்களுக்கு தேவை வெறும் பணம் தான். அது உங்க ஊர்ல இருக்கலாம், அது மற்ற ஊர்ல இருக்கலாம். தேவ பிள்ளை, நான் சுப்பிரமணிக்கு பிறந்தவன். என்னுடைய சாட்சியை பலர் கேட்டிருக்கலாம். ஆனா ரொம்ப ஆண்டுக்கு பிறகு நான் மறுபடியும் TLCக்கு வருவதனால
டேவிடுக்கே கல்யாணம் ஆயிட்டு இப்ப பிள்ளை இருக்கு. அதனால டேவிட் சின்ன வயசுல பார்த்தேன். 2 பிள்ளை சொல்லாம அப்புறமா கவனிங்க. அப்ப யோசித்து பாருங்க, சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை, காளியம்மாவுக்கு பிறந்த பிள்ளை. எனக்கு இந்த கிறிஸ்தவம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் 24 மணி நேரம் எங்க அப்பா குடித்து எங்க அம்மாவை அடித்ததை மாத்திரமே பார்த்து வளர்ந்தவன். இதுதான் என் மைண்ட்ல ஓடும். ஸ்கூல்ல போயிட்டு ஏ ஃபார் ஆப்பிள் கேட்டாலும் எனக்கு வராது. எங்க அப்பா பேசுற கெட்ட வார்த்தை தான் என் காதுக்குள்ள ஜொலிக்கும். இப்படி ஒரு குடும்பத்துல பிறந்து வளர்ந்து 24 மணி நேரம் சண்டை நடக்கும், பயங்கர பசி கொடுமை. குப்பை தொட்டியில போய் சாப்பிட்டவனாலாம். குப்பை தொட்டி பார்த்துருப்பீங்கல்ல, குப்பை தொட்டியில போயிட்டு பேப்பர்லாம் எடுத்து போட்டு எனக்கு ஒரு பெரிய ராசி. அங்க இருந்த சப்பாத்தி எடுத்தேன். அந்த சப்பாத்தி கல்லு மாதிரி இருந்துச்சு, தண்ணியில ஊற வச்சு சாப்பிட்டவனா. அப்ப நான் இப்படி வளர்ந்து 16 வயதுல எங்க அப்பா இறந்து போறார். எங்க அம்மா ரட்சிக்கப்படுறாங்க. 7 பிள்ளைகள், நான் தான் கடைசி. நான் தான். எங்க அம்மா ஆண்டை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதன் பிறகு எங்க அக்கா, எங்க அண்ணன் எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்க. நான் மாத்திரம் கொஞ்சம் வெறித்தனமாய் வைராக்கியமா என்னுடைய மதத்துல இருந்ததுனால ஐ வாஸ் த லாஸ்ட். கடைசியா நான் தான் ஆண்டவர்கிட்ட வந்தேன். 21 வயதுல என் அப்பா என்னை தொட்டார். அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் தம்பி, கொஞ்சம் நீங்க பேச. அப்ப 21 வயதுல என்னை ஆண்டவர் தொடும்போது சர்ச்சுக்கு போகுதான் வெட்கப்பட்டேன். அப்ப பிரேயர்ஸ்லாம் கொண்டு போவாங்க. பிரேயர்ஸ்ல கொண்டு போகும்போதெல்லாம் அங்க சாட்சி நேரம் இருக்கும், சாட்சி சொல்லுவாங்க. இப்ப டேவிட் சொன்னது மாதிரி பல சாட்சிகளை கேட்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஆண்டுகிட்ட வந்துட்டேன், நான் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தேன், ஏசப்பா எனக்கு காரை கொடுத்துட்டாரு. வெரி குட், சூப்பர். சின்ன வீட்டுல இருந்தேன், ஏசப்பா கிட்ட வந்துட்டேன், எனக்கு சொந்த வீடு கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம். அப்ப பின்னாடி இருந்து நான் ஆண்டுகிட்ட கேட்ட ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே எனக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க. நல்ல சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நான் சாகுற வரைக்கும் உமக்கு ஊழியம் பண்றேன். ஆமென், அல்லேலூயா. காரை கேட்கல, பங்களா கேட்கல, எனக்கு குப்பை தொட்டில சாப்பிட்டேன். 24/7 பசி. திருட்டு நம்ம கல்யாணத்தை போய் சாப்பிடுவேன். நீங்க நல்ல சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நான் சாகுற வரைக்கும் உங்களுக்காக ஊழியம் பண்ணுவேன்ட்டு கடைசியா நின்றுட்டு கேட்டேன். கர்த்தர் நல்லவர், ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டுகிட்ட வந்துட்டேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். வந்த பிறகு இருந்த சாப்பாடும் போயிடுச்சு. பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க. இருந்ததும் போச்சுன்னா நம்ம யோபை பத்தி ரொம்ப நல்லா பேசலாம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், இப்படி நல்லா பேசலாம், படிக்கலாம். ஆனா நமக்குன்னு வரும்போது தான் பிரச்சனை. பக்கத்துல மூஞ்ச பார்த்து கேளுங்க. இருந்ததும் போயிடுச்சுன்னா என்ன பாட்டு பாடுவீங்க? சந்தோஷம் பொங்குது வருமா? வராது. ஏன்னா வீட்டுல அரிசியை பொங்கலையே. நம்ம எல்லாம் ஆண்டரை மாத்திட்டோம். ஆண்டுடைய தோற்றத்தை அவர் மாறல. நம்மளே எப்படி ஒரு புக்ல ஜீசஸை வரைகிறோமோ, எப்படி சில போட்டோல இயேசுசாமி சோகமா இருப்பாரு, சில தொங்கி இருப்பாரு, தாடி விட்டு இருப்பாரு, கருப்பா இருப்பாரு, சில இடத்துல வெள்ளையா இருப்பாரு. நாங்க நமக்கு ஏற்ற வண்ணமா ஜீசஸ் பேங்கரு, டாக்டரு, லாயரா மாத்திட்டோம். அவர் இன்னும் மாறல. எனக்கு காசு வேணும்னா ஜீசஸ், சுகம் வேணும்னா ஜீசஸ், வீடு வேணும்னா ஜீசஸ். ஆனா பரிசுத்தம் வேணும் அப்படி என்பதுக்காக தான் இந்த ஜீசஸ கீழே இறங்கி வந்தார். கை தட்ட, அப்படி கை தட்டணும். வீடு தப்பு இல்ல, வசதி தப்பு நான் சொல்ல வரல, நல்லா இருங்க. ஆனா இதை விட்டுட்டோமே. எப்படி இதை விட்டுட்டோம்? மையமான விஷயத்தை விட்டுட்டோம், பரிசுத்தத்தை விட்டுட்டோம். இப்ப சாட்சி என்ன? பரிசுத்தம் இல்ல. ஏசப்பா எனக்கு வீடு கொடுத்தார், ஆனா பரிசுத்தம் இல்ல. ஏசப்பா என்ன அமெரிக்கா கொண்டு போயிட்டார், ஆனா பரிசுத்தம் இல்ல. ஏசப்பா எனக்கு காரை கொடுத்துட்டாரு, ஆனா பரிசுத்தம் இல்ல. ஏசப்பா எனக்கு நல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, 2 பிள்ளை கொடுத்துட்டாரு, எனக்கு பரிசுத்தம் இல்ல. அப்ப ஆண்டவர் வரும்போது, அப்பா வீடு வச்சவனே, கார் வச்சவனே, அப்பா சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஹார்ட்வேர் இன்ஜினியர், டாக்டர் சொல்லி கூப்பிடுவாரா? இல்ல, எனக்காய் உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்ந்தவனே என்கிட்ட வான்னு கூப்பிடுவாரா? ஆமென். அப்ப நான் சாப்பாடு இல்லாம போயிடுச்சு. 55 கிலோ ரட்சிக்கப்பட்ட ஊழியத்துக்கு வந்த பிறகு 45 கிலோ ஆயிட்டேன். நல்லா சர்ச்சை கேட்கறதுக்கு. ஆனா அந்த நேரத்தில் எனக்கு தோணவே இல்லைம்மா, நமக்கு சாப்பாடு இல்லை, நமக்கு சட்டை இல்லை, ஃபீலே ஆகல.
ஏன் தெரியுமா? குடிகாரன், மோசமான பொறுக்கி, பாவி. ஏசப்பா என் பாவத்தை மன்னித்து என் வாழ்க்கையை மாத்தினார். அதுதான் எனக்கு பெரிய 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 சந்தோஷமா இருந்தது. தலைக்கு மேல கையை தட்டு. அல்லேலூயா. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டா, தூரம் போயிலும் கண்டு கொண்டா. கையை தட்டி சொல்லுங்க. தூரம் போயிலும் கண்டு கொண்டா. நமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தா. தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று. 1 2 3. இது மாபெரும் பாக்கியமே, ஆனந்தமே. இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதரத்தில் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதரத்தில் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானா. Think about that. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க, நாளைக்கு உங்க பிள்ளை. பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் ஆகிறதுக்கு முன்னதாகவே பச்சை பிள்ளைகள் கன்சீவ் ஆகுறாங்க, அபார்ஷன் பண்றாங்க. பிரசங்கம் பண்ற பாஸ்டர் மனைவி விட்டுறாரு, சர்ச்சுக்கு வர பொம்பளைங்களை செட்டப் பண்ணிக்கிறாரு. நடக்கலையா? உங்க ஊர்ல ரொம்ப நடக்குது. பாட்டு பாடிட்டு மனைவி விட்டுட்டு இன்னொரு பொம்பளை கூட வந்தா கூட அங்கீகரிக்கிற அளவுக்கு ஆயிட்டோம் மேடம் நம்ம எல்லாம். ஓ மை குட்னஸ். இந்த கிறிஸ்துவ எனக்கு வேணாயா, இந்த கிறிஸ்துவ எனக்கு வேணாயா. என்னமா யூஸ்? என்ன யூஸ்? 1.5 மில்லியன் வியூவர்ஸ். இது என்ன பரலது கொண்டு போகுமா? ஒரு சுத்தமே இல்லாத சந்ததி. கிட்டார் வாசிக்கிறான், கீபோர்டு வாசிக்கிறான், சர்ச்சில் கோயில்ல பாடுறான், பரிசுத்தம் இல்ல. அந்த ரங்கத்துல ஒரு பாவத்துல சிக்கி இருக்கிறான். ஸ்கிட் பண்ணுவான், மயங்கிடாத. அந்த ரங்கத்துல ஒரு பாவத்தை சிக்கிறான். தேசத்துல டேலண்டட் பீப்புள்னால எழுப்புதல் வரப்போறதுல எத்தனை ஆயிரங்கள் டான்ஸ் ஆடி, எத்தனை ஆயிரங்கள் பாட்டு பாடினா கூட எழுப்புதல் வராது. ஒரே ஒருத்தன் உலகத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழுகிற அவனை கொண்டு, அவளை கொண்டுதான் தேசம் ரட்சிப்புக்குள்ள வரும். எனக்கு நான் பாட்டெல்லாம் பாடம் தெரிஞ்செல்லாம் வரல. பாட்டெல்லாம் இருந்துச்சாப்போ. எனக்கு ஆண்டவர் வந்தாரு, தொட்டாரு. நான் என்னத்தை கேட்டேன், நானா ஆண்டவரே, நான் ரொம்ப பாவிப்பா, என்னைய கூப்பிடுறீங்க பா. எனக்கு பிரசங்கம் பண்ண வராது, பெங்களூருக்காரன். எனக்கு தமிழ் எழுத படிக்க வராது, நான் ஆங்கில பைபிள் வச்சிருக்கிறேன், என்னைய கூப்பிடுறீங்க. பயந்தேன். ஏன்னா அவ்வளவு பெரிய பரிசுத்தர் ஊழியம் பண்ணணுமே, இவர் நம்மளை கூப்பிடுறாரு, இவருக்காக வரோமே, பலிப்பிடுத்து நிக்கணுமே. இது ஈஸி இல்லையா? எவ்வளவு ஜெபம் பண்ணாங்களோ, என்ன பண்ணாங்களோ தெரியலையே. ரொம்ப சர்வ சாதாரண பலிப்பீடத்துல வந்து நின்று டான்ஸ் ஆடி ஜல்சா பண்ணி அப்படியே வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு வேஷம் போடுறான் தெரியுமா? ப்ராஃபஸி பண்ணலாம், பேய ஓட்டலாம், நடக்கும். கிருபையின் வரங்கள் எடுக்கப்படாது, நடக்கும். ஆனா கண்ணியற்ற வாழ்க்கை நியாய தீர்ப்புக்குள்ள நீங்கள் வரும்போது உங்களை பரலோகத்துக்கு நேராய் கொண்டு போவாது. மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் தைரியம் பயப்பட வேண்டும் என்பதுக்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சமீபத்தில் ஒரு பாட்டு ரொம்ப வைரல் ஆயிடுச்சு இல்லையா? வருத்தம் பசிதாகும் மன தூயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசி தாகம்
மன துயரம் அங்கே இல்லை, விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன், விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பரலோகமே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. கரங்களை உயர்த்தி பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று. யோசித்து பாருங்க, நடக்கிற சம்பவங்களை பாருங்க. நான் பணக்காரன், நான் பாட்டு பாடினவன், நான் நியாய தீர்ப்பு உண்டு, ஆண்டவர் வருவாரு, அவருக்கு முன்னதாக எல்லாம் நிக்கணும். எல்லாரும் இங்க போய் பேசலாம், இங்க ஏமாத்தலாம், இங்க எவ்வளவு பணத்தை வேணாலும் அடிக்கலாம், ஊழியம் என்ற பேர்ல அட்டூழியம் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். கர்த்தர் நல்லவர், கிருபையின் காலண்டா, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, பயங்கரமா ராஜா வாழ்க்கை வாழலாம். ஆனா ஒரு நாள் அவர் வருவார், ஒரு நாள் அவர் வருவார். வேதத்துல பழைய ஏற்பாடு தான் ரொம்ப டேஞ்சர்னு பார்த்தா, புதிய ஏற்பாடு ரொம்ப டேஞ்சர் தான். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் ரொம்ப நேசிச்சிங்கன்னா டேஞ்சரானது கூட ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவீங்க. கர்த்தரை நேசிக்கலனா டேஞ்சரா பார்ப்பீங்க. ஆமே. மிலிட்டரிக்காரனுக்கு துப்பாக்கி ரொம்ப பிடிக்கும், பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். அவனுக்கு மழையானாலும் குளிரானாலும் தைரியமா போவான், ஏன்னா அவன் ரொம்ப நேசிக்கிறான் தன் தேசத்தை. அதே வண்ணமா தான் எனக்கு கர்த்தர் நேசிக்கிறது ஒரே ஒரு காரணம், ஏன்னா அவர் நீதி உள்ளவர், அவர் நல்லவர், மூன்றாவது அவர் நியாயத்திருக்கிறவர். ஆமென். அதனால தான் எனக்கு ரொம்ப ஆண்டவர் பிடிச்சு. எத்தனை பிள்ளைங்க அப்பா, எத்தனை பிள்ளைங்க அப்பா ஒண்ணுமே கேட்கறது இல்ல, தம் அடிச்சு வந்தாலும் ஒண்ணு கேட்கறது இல்ல. அவங்கள அப்பனா கேட்க தோணுதா இல்லையா? அப்பாவுக்கு முன்னாடி ஃபோன் ஊதுனா அப்பா திட்ட மாட்டாரு. எனக்கு திட்டுற அப்பா வேணும், எனக்கு திட்டுற டீச்சர் வேணும், எனக்கு கண்டிக்கிற பாஸ்டர் வேணும். அல்லேலூயா. இவங்க இப்படி அமைத்து இந்த அமைப்புல கொண்டு வந்த என் ஆண்டவர், நீதியை பிரசங்க வைக்கிற ஆண்டவர், நீதியை ஞாபகப்படுத்துற ஆண்டவர், பரிசுத்தத்தை ஒரு ஊழியக்காரர்கள் மூலமாய் சபைக்கு சொல்லுற காரணம் ஒன்னே ஒண்ணு, நான் வரப்போறேன்டா, நான் வரப்போறேன்டா, நான் வரப்போறேன்டா, நான் பரிசுத்தமா இருக்கிறேன்டா, என் ஜனங்களும் பரிசுத்தமாக்கி கொள்ளட்டும். பழைய ஏற்பாடை திருப்பி பார்த்தா அடி ஒத்த, தப்பு பண்ணா கல்லெடுத்து சாவடிச்சிருவாங்க. ரைட்டு. இப்ப ஏசாமி வந்துட்டார், அதெல்லாம் இல்லையா? கல்லடிக்கிறது இல்ல, ஒன்னே இல்லை, உண்மைதான். ஆனா நியாய தீர்ப்பு உண்டு, பூமியிலும் உண்டு. இங்க நீங்க விதைக்கிறது இங்கே அறுப்பீங்க, அறுப்பீங்க. அந்த விதையை அறுக்கும் போது நீங்க மனம் திரும்பணும். ஆண்டவரே, எங்கேயோ தப்பு பண்ணிட்டப்பா, அடி வாங்கிட்டேன், வாங்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் அவர் சொன்னாரு, ராஜு பிரதர், நான் நல்ல அவர் மூலமாய் நான் ஆண்டு அறிந்து கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன். ஆனா அவரும் ஒரு காரணமா இருந்தார். அவர் சொன்னாரு, ராஜு தம்பி, வரும்போதெல்லாம் ராஜு இயேசுவை நம்பு, இயேசுவை நம்பு. நான் நம்பிட்டேன், ஊழியத்துக்கு வந்துட்டேன். அதன் பிறகு அவர் ஒரு பிசினஸ் மேன் ஆயிட்டார், பயங்கர காசு. அப்ப நான் கேட்ட, பிரதர், நீங்க அன்னைக்கு இருந்த மாதிரி இப்ப இல்லையே, அன்னைக்கு பயங்கரமா இருந்தீங்க, இப்ப சர்ச்சுக்கு போக மாட்டேன்றீங்க, பிரேயர் பண்ண மாட்டேன்றீங்க, 2 பாக்கெட் ஃபுல்லா கட்டு நோட்டு வச்சுக்கிறீங்க, ரொம்ப பிஸி ராஜு பிரதர். தம்பி ரொம்ப பிஸி. நாட்கள் கடந்து போனது,
நான் அவரை பார்க்கவே இல்லை. அவங்க மனைவி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ராஜு பிரதர் என் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்றீங்களான்னு கேட்டார். என்ன ஆயிடுச்சு சிஸ்டர்? பிரதர் ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறார். நான் போகும்போது அந்த பிரதருக்கு 2 கிட்னி ஃபெயிலியர். 2 கிட்னி ஃபெயிலியர். நல்ல கவனமா கேளுங்க. தேவனை விட்டு விலகி போய் விதைச்ச விதைகளை அறுக்க ஆரம்பிச்சிட்டார். 2 கிட்னி ஃபெயிலியர் ஆள ஆரம்பிச்சார். இப்ப சொல்றாரு, ராஜு சர்ச்சுக்கு போக ஆசை வருது, ஆனா எனக்கு போக முடியல. 2 மாதத்துக்கு பிறகு திரும்பி போன 2 கண்ணு இழந்து விட்டு போனது. அவங்க மனைவி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? ராஜு பிரதர் என் புருஷன் கண்ணு இருக்கும் போது ஜெபம் பண்ண மாட்டாரு, இப்ப 2 கண்ணு போன பிறகுதான் ரொம்ப ஜெபம் பண்றாரு. என்ன பயந்தாவது கை தட்டுங்க, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. சொன்னா கேட்க மாட்டீங்க. நம்ம மென்டாலிட்டி அப்படிதான். சொன்னா கேட்க மாட்டோம். ஆடுற மாடு ஆடிதான் கிடக்கணும், பாடுற மாடு பாடிதான் கிடக்கணும், அடிக்கிற மாடு அல்லேலூயா அல்லேலூயா. அதனால இங்கேயும் நியாயத்தீர்ப்பு உண்டு. இந்த நியாயத்தீர்ப்பு எதுக்கு? என்னை கடவுள்கிட்ட கொண்டு வருவதற்கு. உன்னை சில நேரத்தை வெறுமையாக்கலாம், கொரோனா மூலமா பாடத்தை புரட்டலாம். கொரோனா வரும்போது பயங்கரமா பைபிள் படிச்சோம், ஜெபம் பண்ணோம், சரிடா கொரோனா போயிடுச்சுன்னு பார்த்தா இப்ப இன்னொரு கொரோனா வந்திருக்குது சிலிண்டர் மூலமா. கேஸே இல்ல, 20 நாள் ஆகுது புக்கிங் பண்ண. இப்ப ட்ரம்ப் சொல்றாரு செப்டம்பர் வரைக்கும் போகும் யுத்தம். உன் காசு இருக்கும், பணம் இருக்கும், சாப்பாடு மட்டும்தான் இருக்காது. அப்போதான் தெரியும்டா, அப்போதான் தெரியும் சார் என் ஆண்டவர் யார் என்பது. அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கையை தட்டி இயேசு ராஜா. ஓ வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான். உமக்காக உமக்காகத்தானே ஜீசஸ் உம்மை தானே. ஓ உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும். கரங்களை உயர்த்தி வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவு. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1வது வசனம். 1 2 3 4 வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1வது வசனம். 1 2 3 வாசிங்க சத்தமா. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், எப்படி எனில் அந்த கண்மலை கிறிஸ்துவே. வாசிங்கயா. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான கொஞ்சமான பேர்கள் அல்ல, சில பேர் அல்ல, அதிகமான பேர்கள் இடத்தில் தேவன் பிரியமா இல்ல. கவனமாய் கேளுங்க. சபையை பற்றி பேசுகிறது. ஜனங்களை விடுவிக்க மோசேயை ஆண்டவர் அனுப்பினார். தன் கூக்குரலை நான் கேட்டேன், அவன் கண்ணீரை பார்த்தேன். அவன் அடிமையா இருக்கிறான், அவன் பாவத்தில் இருக்கிறான், அழுகிறான், வேதனைப்படுறான், துக்க
துக்கப்படுறான். மோசே அவனை காப்பாத்த போடான்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாலிபனை தெரிந்து கொண்டார். The reason was big. அந்த ஒருத்தனை பாடுக்குள்ள கொண்டு போயிட்டு அந்த ஒருத்தனை வாழ்க்கையில என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கணுமோ ராஜா வீட்டுல இருந்தவனை கீழே கொண்டு வந்து, ராஜா வீட்டுல மேன்மையா வாழ்ந்தவனை கீழே கொண்டு வந்து அந்த வனாந்திரத்துக்கு நேராய் ஒரு கூட்டத்துக்காக ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டார். பெரிய திட்டம். அதிசயம் செஞ்சார் அந்த கூட்டத்துக்காக, அற்புதம் செஞ்சாரு அந்த கூட்டத்துக்காக, பயங்கர மிராக்கிள் செஞ்சாரு. இப்படி எல்லாம் காட்டி இப்படி எல்லாம் பண்ணி இவெல்லாம் எனக்காக வாழுவான் என்ற ஒரு பெரிய எண்ணத்தோடு ஆண்டவர் செஞ்சாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ காரியம் செஞ்சு மேக ஸ்தம்பத்துக்கு கீழே நடந்தான், கண்மலை மேல எடுத்து உடைக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தான். இது அத்தனையும் வெளிச்சத்தோடு வெளிப்பாடோடு போல் விவரிக்கிறாரு. இது அதிசயமா பார்த்தேன் நான், இதை நான் அதிசயமா பார்த்தேன், இதை நான் மிராக்கிளா பார்த்தேன். இப்ப நான் தெரியுது இதற்குள்ள இருக்கிற வெளிச்சங்கள். மேகஸ்தம்பத்துக்கு நடந்தாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, பந்திலையும் பழைய ஏற்பாடுல நடந்திருக்கு. இப்படி இருந்தும் this is where you and I are failed. இங்கதான் நம்ம தோர்த்து போயிருக்கிறோம். இப்படி இருந்தும் இவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருக்கவில்லை. See, whatever you do, நான் பிரசங்கம் பண்றது அவருக்கு பிரியமா இருக்கணும். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ண நான் வரல. ஹலோ, பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, நீங்க ரொம்ப லைக் பண்றது அவங்களதான். யாராவது இங்க வந்து கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையா ஆக்குவார்னா போச்சு. உங்களை இந்த வருஷத்துல பணக்காரன் ஆக்கிடுவார்னா அடேங்கப்பா. உங்களுக்கு BMW கார் வரும், உங்களுக்கு சொந்த வீடு வரும்னா இன்னைக்கு ட்ரெண்டிங்னா என்ன தெரியுமா? இதுதான் பேர் சொல்லி கூப்பிடுறது, பர்ஸ்ல காசு வர வைக்கிறது, வயிற்ற தொட்டி சுகம் ஆயிடுச்சு. ரீல் சுத்துற ஊழியக்காரங்க பயங்கரம் ஆயிட்டாங்க. பாருங்கம்மா, 55 மிஷினரி என்கிட்ட இருக்கிறாங்க. சமீபத்தில் வட இந்தியால தான் இருந்தேன். 2 வாரத்துக்கு முன்னாடி வில்லியம்கரை கால் வைத்த பூமி வெஸ்ட் பெங்கால்ல போய் அங்கேயும் ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். கவனமா கேளுங்க. சரி, கை தட்டிடலாம். தேங்க்யூ. நான் பாட்டு பாடுறோம் தான், எனக்கு பாவங்கள் போக்கே பாடி, சரி யூடியூப்ல டான்ஸ் ஆடுறாங்களே, நானும் ஒரு டான்ஸர் தான், சரி நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடி, இவங்க தான் வேற மாதிரி ப்ரோ ஆடுறாங்களே, நம்மளும் வேற மாதிரி ப்ரோலாம் ஆடலாம். 47 வயசுக்கு இப்போ சம்மர் ஷாட்லாம் அடிப்பேன். அப்ப நான் டான்ஸ் ஆடி வரலாம், கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணலான்னு பார்த்தா ஆண்டு வருவார் இல்ல. நத்திங் ராங், யூடியூப்ல பாட்டு கேட்கணும், சிடி இல்ல தேவை, சோசியல் மீடியா தேவை. ஆனா இதெல்லாம் இருந்து கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்கிட்ட. நான் வந்துட்டேன், எனக்கு டிக்கெட் போட்டு சாமனை டிக்கெட் போட்டு கூப்பிட்டான். ஆனா நீங்க ட்ரெயின்ல வராதீங்க, கார்ல வராதீங்க, அவன் அங்கதான் ஒர்க் பண்றான் பெங்களூர்ல, நானே உங்களுக்கு டிக்கெட் போடுறேன் சொல்லி அவன் எனக்கு போட்டான். நான் வந்துட்டேன், நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். பயமா இருக்கு க்ரௌடை பார்த்து, ஒருவேளை நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப நைஸாக பேசிட்டு போயிடலாம் நினைச்சேன்னா உங்களுக்கு பிரியமா இருந்திருக்கும். நீங்க எல்லாம் வந்து வாழ்த்திருப்பீங்க, அடுத்த மாசம் டேட் கேட்டிருப்பீங்க. ஓஹோ ஆமா, அடுத்த 3 மாசத்துக்கு வாங்க அக்டோபர். ஆனா என்னுடைய எண்ணம் அவருக்கு பிரியமா இருக்கா? நான் செய்யற ஒவ்வொரு விஷயம் அவருக்கு பிரியமா இருக்கா? என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அடிச்சுவர்கள் அவருக்கு பிரியமா இருக்கா? ஏன்னா அவர் விரும்புற எல்லா விஷயத்திலையும் பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பாரு. எந்த கூட்டத்துல போனா கூட கீழே விழுறதுல மேட்டரு, வியாதி சுகமாகிறதுல மேட்டரு. அங்க ஒருத்த பாவத்தை உணர்ந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிறது தான். கை தட்டினா எப்படி கை தட்டணும்? இப்ப அதெல்லாம் இல்லை, இப்ப அதெல்லாம் இல்லை, இப்ப அதெல்லாம் இல்லை. பிடிக்கார இருப்பான், குடிச்சு வருவான், குடிச்சாலும் பரவாயில்ல, வயிற்று வலி சுகம் ஆயிடுச்சு, காது வலி சுகம் ஆயிடுச்சு. பரிசுத்தம் என்ன சாட்சி? என்ன சாட்சி? அப்ப கிறிஸ்தவத்துல பரிசுத்தன்றது மையம். அப்ப இங்க திரளான கூட்டம். நல்ல கவனமா கேளுங்க. ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? உங்களுக்கு தான். மாசம் மாசம் கம்யூன் எடுத்தா தான் நீ பரலோகத்துக்கு போவோம்னு சொல்றாங்க இல்லையா? உங்களுக்கு தான். மாசம் மாசம் வாரம் வாரம் சர்ச்சுக்கு போறீங்களே, உங்களுக்கு தான். சர்ச்சில் வர்ஷிப் பண்றியே,
உனக்கு தான். மியூசிக் வாசிக்கிறிய உனக்கு தான். அத்தனையும் செய்துவிட்டு பரலோகத்துக்கு போகாம இருந்துடாதீங்க. அத்தனையும் செய்துவிட்டு பார்க்காமல் பரிசுத்த ஆவி மூலமாய் உணர்த்தப்படுகிற இயேசுவை ஆராதிக்கிறோம். ஒரு நாளைக்கு முகமுகமாய் அவரை பார்த்து ஆராதிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஹல்லேலூயா. 2 கைகளை மேல உயர்த்தி, oh we worship you, உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பரிசுத்த பரிசுத்தரே. சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர். உள்ளவர் இவர், அல்பா அமேகாவும் மாணவர் இவர், ஒருவரால் சாகாமை உள்ளவர் இவர், அல்பா ஒளிதனில் வாசம் செய்பவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சொல்லுங்க, இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா. கரங்களை உயர்த்து. Come on church, lift his name. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர். ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம் சில பைபிள்ல போட்டிருக்கிறார். அவர் வெறுக்கிற விஷயம் சில ஆண்டவர் பைபிள் போட்டிருக்கிறார். Don't dare, don't dare. அவருக்கு பிடிக்கலனா பிடிக்கல, அவர் வெறுக்கிறாரு, நானும் வெறுக்கிறேன். 2 பேர் மட்டும் கை தட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. ஐயா ரொம்ப பயமா இருக்கு, ஐயா ரொம்ப பயமா இருக்கு. இப்படியே போயிடணும்னு ஆசைப்படுறேன். பேரு புகழ் வெரி வெரி டேஞ்சரஸ். சமீபத்தில் ஒரு சகோதரி போன் பண்ற, அண்ணா மொத்தம் ஒரு விஷயம் சொல்றேன், நீ யார்ட்டும் சொல்லக்கூடாது, சொல்லு தங்கச்சி. எனக்கு எங்க பாஸ்டர் மெசேஜ் அனுப்புறாரு. என்ன மெசேஜ் அனுப்புறாரு? எத்தனை மணிக்கு அனுப்புறாரு? 1 மணிக்கு அனுப்புறாரு. தப்பு தப்பா தப்பு தப்பா. நான் கேட்டேன், பாஸ்டரால் அவங்க பையனான்னு கேட்டேன். அவங்க பையனா? திங்க் அபவுட் திஸ். ஏலியின் பிள்ளைகள் சபைக்குள்ள ஒரு பெண்களை தவறாய் பயன்படுத்தாங்க. The sheep was taken for their pleasure. ஆடுகள் அந்த 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 ஆசாரியின் சுகத்துக்காக பயனுள்ளதாய் மாறிடுச்சு. You know that.
ஆடுகள் வேதனையோடு கண்ணீரோடு வந்த ஆடுகள் பயனுள்ளதாய் மாறிவிட்டது. This is the condition. ஆனாலும் கூட்டம் வருது, இப்படி பண்ணாலும் அவன் பாட்டு பாடுறான், இப்படி பண்ணாலும் பேயெல்லாம் ஓடுது. இதுதான் வஞ்சனை. ஆண்டு சொல்றாரு, நான் வருவேன், தீர்க்கதரிசனம் உரைச்சேன், பேய ஓட்ட. யாரா நீ கேட்கிறாரு? யாரா நீ? கன்னிகள் இல்லாத வரங்கள், கன்னிகள் இல்லாமல் ஒரு மனுஷன் வரும் வரங்களால் மட்டும் யூஸ் பண்ணுவானான், அவனை தேவன் தள்ளிவிட்டார் என்று அர்த்தம். இனி கனி இல்ல, என்ன பண்றது? இப்ப வரத்தை வச்சு காலத்தை ஓட்டணும். ஏன்னா பிழைக்கணுமே, பிழைக்கணுமே, சர்வைவல் பண்ணணுமே. தட் இஸ் த அஜெண்டா. இப்ப ஆண்டு சொல்ற, எனக்கு பிடிக்காதவன என்ன பண்ண பாரு, எனக்கு பிடிக்காம செஞ்சவன் 40 வருஷம் அவனை நடத்தின, உடைச்ச, 1 வருஷத்துல செய்யலையா? அவரு ரொம்ப பொறுமையா இருந்தாருயா, ரொம்ப பொறுமையா இருந்தார். நாளைக்கு மாறுவா, நாளைக்கு திருந்துவா, இவன் எல்லாம் சரியாயிடுவா. லட்சக்கணக்கான ஜனயா இவனுக்காக தான் மோசை அனுப்பினாரு. 40 வருஷம்யா, 40 வருஷம் பொறுமையா இருந்தாரு. தகிக்க முடியல. அவருடைய நீதியில விளையாடிட்டாங்க, அவருடைய பரிசுத்தத்தை விளையாடிட்டாங்க, அவருடைய பரிசுத்தத்தை புரிந்து கொள்ளல. சாப்பாடு வேணும், காசு வேணும், பங்களா வேணும்னு அந்த மணவாளன் கிட்ட மணவாட்டி வெறும் சுகத்தை எதிர்பார்த்து விட்டா. தேவ பிள்ளையே, ரொம்ப ஆழமா பிரசங்கம் பண்ணுவேன்னு தெரியாது. I don't know to preach. 25 வருஷமா என்ன பார்க்கிற எல்லாருக்குமே தெரியும் ராஜு அண்ணா எப்படிதான் பிரசங்கம் பண்றாரு. எனக்கு வேற பிரசங்கம் தெரியாது. நான் வேறு விதமாய் அனுபவிக்கப்படவில்லை. என்னை தொட்ட தேவன் பரிசுத்தர். 25 வருஷத்துக்கு முன்னதாக அதே பரிசுத்தர் தான் இன்றைக்கு கூட நான் ஆராதிக்கிறேன். பிடிக்காம, அவருக்கு பிடிக்காம பண்ணுங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாரு பாருங்க. உங்களை விடுவாரா? உங்களை விடுவாரா? என்ன விடுவாரா? ஏன் அடிப்பாரு? உன்னை தன் பக்கம் இழுத்துக் கொள்வதற்காக. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, அடிச்சாதான் அவர், உங்களை அடிச்சாதான் அவர் நல்லவர். தப்பு பண்ணிட்டே சும்மா இருந்தார்னா அவர் நல்லவர் அல்ல. எத்தனை அப்பா உங்க பிள்ளைக்கு தப்பு பண்ணும்போது அடிக்கிறீங்க? கையை தூக்குங்க பார்க்கலாம். சிஸ்டர் மட்டும் தான் தைரியமா கையை தூக்குறாங்க. எல்லாரும் அடிக்கிறோம். நீங்களே அடிக்கும்போது என் ஆண்டு அடிக்காம இருப்பாரா? அவர் அடிச்சாலும் அதுல ஒரு காரணம் உண்டு, சிச்சித்தாலும் அதுல ஒரு காரணம் உண்டு. என்னை அவரை போல மாத்துகிறார். வாசிக்கலாம், வாசிக்கலாம், நேரம் இல்லை. அவர்கள் இச்சித்தது போல நாமளும் பொல்லாதவர்கள் இச்சிக்க கூடாது. திருஷ்டாங்களா இருக்கிறது. விக்கிரக ஆராதனைக்காரர் நீங்களும் ஆகாதீர்கள். இந்த 4 நட்சத்திரம் பார்க்கறது, இதை பார்க்கறது, அத்தை பார்க்கறது, கட்சிக்கு வந்து ரப்பரப்பான் மாவு உருட்டுறது, வெளியே போயிட்டு நட்சத்திரம் பார்க்கறது, வானத்தை பார்க்கறது, பூமியை பார்க்கறது எல்லாம் பண்ணக்கூடாது. பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை, பண ஆசை இருக்கக்கூடாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, பணம் வேணுமா? நல்ல குணம் வேணுமா? அல்லேலூயா சொல்லுங்க. குணம் வேணும்ன்றவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, நான் குப்பை தொட்டில் சாப்பிட்டவன். ஐ ஏட் மை ஃபுட் ஃப்ரம் டஸ்ட்பின். இப்போ எங்க ஊர்ல 300 பிச்சைக்காரருக்கு டெய்லி சாப்பாடு போடுறேன். என்ன எப்படி கை தட்டுறீங்க? கை தட்டினா சிவகாசி பட்டாசுமே கை தட்டு. அல்லேலூயா. 300 பிச்சைக்காரர் மட்டும் இல்ல, 100க்கு அதிகமான பிச்சைக்காரருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் சத்தம் வரட்டும். ஞானஸ்தானம் கொடுத்துக்கிறேன். எங்க அப்பா கஞ்ச பேசினாரு, சுப்பிரமணி. அடங்க அப்பா ஒன்னு கஞ்ச பேசினார். காளியம்மா அதை டபுள் கஞ்ச பேசினாரு. நான் என்ன தனுசு சிந்தாமணியா, நானும் கஞ்ச பேசினாரி தான்.
அப்பா கிட்ட போக 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 தான் பணத்தின் மோகம் வெளியே போய் அந்த குணம் கொஞ்சம் என்கிட்ட வந்துச்சு. அதனாலதான் ஏழைகளுக்கு சாப்பாடை போடுறோம். தட்ஸ் இட். விக்கிரகக்காரர்களா இருக்காதீங்க. அப்புறம் அடுத்தது, அவர்கள் சிலர் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் ஆண்டுக்கு பிடிக்காது. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, பாட்டு பாடுறது அது உனக்கு, நீ பாடுற பாட்டு பாடுறது ரொம்ப தேவை, வர்ஷிப்பு எல்லாம் முக்கியம். ஆனா பாட்டை பாடிட்டு நீ சைக்கிள் கேப்ல வேசித்தனம் பண்ணினா, புரிஞ்சுச்சா? சர்ச்சில் போயிட்டு தொடப்பத்தை கிளீன் பண்ணிட்டு சைக்கிள் கேப்ல விபச்சாரம் பண்ணினா, இப்ப வாலிப பசங்களை கேட்டு பாருங்க, லவ் 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 லவ், மனிதன் உணர்ந்து கொள்ளும் காதல் இது காதல் இல்லை, நாய் காதல், நாய் காதல். அடேங்க அப்பா, லவ்வுக்காக உயிரை கொடுத்துருது. வெளியே பரவாயில்ல, இப்ப சர்ச்சில் சைத்தான்கா பச்சி உள்ள வந்துருச்சு. சாம் இல்ல, சாம் தம்பி ஒரு கீபோர்டு வாசிக்கிறான். கீபோர்டு வாசிக்கும் போது நான் பார்க்கிறேன், கீபோர்டு வாசிக்கிட்ட அங்க ஒரு பொண்ணு லுக்குங்கிறான். நான் இன்னும் பிரசங்கத்துக்கு வரல, நான் அங்கிருந்து பார்க்கிறேன். நம்ம கண்ணு தான் கொஞ்சம் ஓட்ட கண்ணாச்சே, எல்லாத்தையும் பார்க்கும். உட்காந்துட்டு இருந்தேன், பார்க்கறான். லெஃப்ட்ல திரும்பினா அந்த பொண்ணு அவனை பார்த்து சிரிக்குது. அந்த பொண்ணு கேக்குது, இவன் சர்ச்சில் லவ். அப்போ சைத்தான் பச்சி சர்ச்சுக்கு எதுக்கு வருது? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க சர்ச்சுக்கு வர்றது ஏசப்பாவை லவ் பண்ணவா? வாலிப பசங்க இருந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க. நான் சர்ச்சுக்கு போனது என் ஆண்டவரை நேசிக்கிறதுக்காக, அவரை அன்பு கூறதுக்காக, அவர் கூட கிட்ட. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க, நீ ப்ளூ கலர் போட்டணுமா? நான் வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு நான் சொல்றேன், ஒரு அம்மா காட்டுறாங்க, நாளைக்கு சண்டே ஐ வில் வேர் ப்ளூ கலர் ட்ரெஸ், யூ கம் இன் ப்ளூ கலர் ட்ரெஸ். யாரு கீப் இன்னைக்கு ப்ளூ பண்ணிட்டானே, இல்ல அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. யூ கம் இன் ப்ளூ கலர் ட்ரெஸ். சர்ச்சை விட்டு வெளியே போன உடனே பிக்கப் ட்ராப் எல்லாம் ரொம்ப அழகா நடக்குது. பிராக்டிஸ் தான் சர்ச்சில், டைம் பாஸ், பிராக்டிஸ் இல்லை. அதுங்க செட்டப் பண்றதுக்காக தான் வருது சர்ச்சுக்கு. சபை சுத்திகரிக்கப்படணும். பாவத்துல வெளியே இருக்கிற உள்ள வரும்போது அவனுக்குள்ள வர வேண்டிய ஹார்ட், அந்த பாவ உணர்வு வந்து, பரிசுத்தரே என்ன மன்னிச்சிருங்கன்னு கதறான் தெரியுமா? அவன் தான் என் சபைக்கு வேணும். சபையில அவன் தான் இருக்கணும். அல்லேலூயா. சபைக்கு அவன் தான் வேணும். டேலண்ட் பண்றவன் இல்ல, பரிசுத்தமாய் வாழ்றவன். அவனுக்கு பேச தெரியாது, ஆனா பரிசுத்தமா இருக்க தெரியும். அவன் படிச்சிருக்க மாட்டான், பரிசுத்தமா இருக்க தெரியும். அவன் சட்டை கிழிச்சு போயிருக்கும், ஆனா பரிசுத்தத்துக்காக வைராக்கியமா வாழுவான். வேசித்தனம், சிலர் விக்கிரகம், சிலர் வேசித்தனம். அப்புறம் அடுத்ததையா பரீட்சை பார்த்தார்கள், முறுமுறுத்தார்கள். வாசிங்கயா. அப்புறம் ஐயா இல்லையா? இல்ல நீங்க எதோ விட்டுட்டீங்க. 8வது வசனம் வாசிங்க. அல்லேலூயா வரணும். இந்த விபச்சாரம் பண்றவங்களாம் ஒரே நாள் செத்து போயிடணும். இவ்வளோ பண்ணிட்டு உம்மை நம்பி வந்தேன், நான் வெக்கப்படல. எப்படி? இவ்வளோ பண்ணிட்டு, இவ்வளோ வேசித்தனம் பண்ணிட்டு வரும்போது இந்த வசனம் நிறைவேறுகிற காலம் வந்துடுச்சு. என்னம்மா வரலையா? 2 கிட்னி போனாதான் தெரியும். வரும். இனி விளையாடக்கூடாது. சபையில் அசுத்தமாய் வாழ்றவர்களை தேவன் வெளியில் அல்ல, சபைக்குள்ளவே நியாயத்திற்க போறார். சபையில தேவனை ஆராதிக்காமல் வேற விஷயத்துல கை கொள்ளுகிறவர்கள் ஆண்டவர் நியாயத்திற்கு ஆரம்பித்து விட்டார். நீங்கள் அதை பார்த்திருக்கிறீர்கள், இனியும் பார்க்க போறீங்க. ஏன் ஆண்டவர் இப்படி செய்யறாரு? ஏன்னா அவர் வருகை சீக்கிரமா இருக்கு. மணவாட்டி சபை ஆயத்தமாக வேண்டும்.
அல்லேலூயா. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். சொல்லுங்க, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு ராஜா வருகிறார், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். அல்லேலூயா 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 ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் தான் நான். தேவஜனமே, இன்னைக்கு எங்கேயோ இடத்துல ஆண்டரை நேசிச்சு இன்னைக்கு தூரம் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். தட்ஸ் ஓகே. நேற்று வரைக்கும் இன்னும் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு அப்படியே போயிடாதீங்க. டோன்ட் கோ ஜஸ்ட் லைக் தட். உணரணும். கொரோனா வரும்போது இந்த கழுதையை எடுத்து கொஞ்சம் ஆண்டு பயன்படுத்தினார். நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம், அடக்காரதைகளும் பண்ணோம். பண்ண முடியாத இடத்துல சுடுகாடுக்கு போயிட்டு அநேகரை அந்த ஒரு நிம்மதியான சாவுறது அந்த அடக்காரத்தை பண்ணுறதுக்கு ஆண்டு என்னை பயன்படுத்தினார். நிறைய பேருக்கு நம்ம அந்த அடக்காரத்தை பண்ணோம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப பாதிச்சு. நிறைய பேருக்கு நான் பண்ணேன், ஆனால் ஒருத்தருடைய சாவு மட்டும் என் உள்ளத்தை ரொம்ப உடைச்சிருச்சு. ஏன்னா அவர் எனக்கு இயேசு பற்றி பேசினவர். நான் ரட்சிக்கப்படாத நேரத்தில் அவர் ஆண்டுக்காக ஓடினவர். ரட்சிக்கப்படாத நேரத்தில் அவர் பாடலை பாடி சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி பண்ணவர், பயங்கரமா ஊழியம் பண்ணார். அப்ப நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நாட்கள் கடந்து போனது, அவர் உலகத்தனமான மனுஷனாய் மாறிவிட்டார். அப்ப நான் சொல்லுவேன், பிரதர் ரொம்ப தப்புன்றீங்களே, நீங்க எனக்கு ஊழியத்தை பத்தி கத்து கொடுத்தீங்க, நீங்க இயேசு நம்புன்னு சொன்னீங்க, இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? பிரதர் தம்பி போப்பா, எனக்கு எல்லாம் தெரியும். இப்ப நிறைய பேர் எப்படி தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். ஒரு லெவல் மட்டும் தான் கேட்பான். ஒரு லெவல் கொஞ்சம் மேல போக போக தாழ்மை இழந்து விடுவான், கர்வம் பெருகிவிடும், பெருமை பெருகிவிடும், பாவத்தை வெறுக்க மாட்டான், பாவத்தை நேசித்து கூட பரவாயில்ல எவன் ஒழுங்கா இருக்கிறான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவோம். இவரு சொன்னா கேட்கல. நாட்கள் கடந்து போனது, அவர் மூஞ்சி கூட பார்க்க முடியல. நான் இப்படி வந்தேன்னா அப்படி ஓடிடுவாரு, என்ன பார்க்க மாட்டாரு. குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, பெண் விஷயத்துல விழுந்துட்டாரு, பணத்துல விழுந்தாரு. பயங்கர காசு வர ஆரம்பித்தது, பயங்கர காசு வர ஆரம்பித்தது. கொரோனா வந்துச்சு. அப்ப நான் வெளியெல்லாம் ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம், நிறைய ரோட்ல இருந்த பிச்சைக்காரங்கள் எல்லாரையும் அப்பதான் மீட்டெடுத்து ஞானஸ்தானம் கொடுத்தேன். கவனமா கேளுங்க. 2021 கரெக்டா நவம்பர் மாசம், அக்டோபர் மாசம் நினைக்கிறேன், என் கதவை தட்டுகிற ஒரு சத்தம். நான் திறந்து பார்த்தேன், இவ்வளவு பெரிய தாடியை விட்டு கொண்டு ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு ஒரு உருவம் நிக்குது, சுவாமிஜி மாதிரி. நான் கேட்டேன், நீங்க யாரு? தம்பி நான் தான் வாசு அப்படின்னாரு. எனக்கு பிரசங்கத்தை பண்ற வந்து முன்னே நிக்கிறாரு, ரொம்ப ஒல்லியா. நான் பார்த்த உரமும் வேற, ரொம்ப ஒல்லியா. உள்ள வந்த உடனே கட்டிப்பிச்சு அழ ஆரம்பிச்சாரு, தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாரு. ராஜு ரொம்ப பயமா இருக்குடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராஜு எனக்கு பைபிள் தெரியா, நான் 5 வருஷம் ஆயிடுச்சு பைபிளை படிச்சு. ராஜு ரொம்ப பாவம் பண்ணிட்டேன், கம்யூனியன் தொட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு துணி வாங்கி தரியா. இவர் பண்ற தப்புனால மனைவி விட்டு போயிட்டா, பிள்ளை விட்டு போயிடுச்சு, தன்னந்தனியா ஆயிட்டாரு. ஒரு 40 வயசு தொடப்பு குச்சி மாதிரி ஆயிட்டு இருந்தார், பயங்கரமா ஆயிட்டு. ராஜு பயமா இருக்கு, பயமா இருக்கு, கையை பிடிச்ச கை ஒடிஞ்சிருமோன்னு தோணுச்சு, பயமா இருக்கு, பயமா இருக்கு. என்னவோ தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் செத்தா எங்க போவேன்னு தெரியல, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்,
எல்லாமே எடுத்துட்டேன். ஆனா I am getting scared. ராஜு பயமா இருக்கு. ஒரு மாசம் என் கூட பேசினாரு, பழகினாரு, பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சாரு, அழுதாரு, ரொம்ப நல்லா ஆயிட்டாரு, ரொம்ப நல்லா ஆயிட்டாரு. கரெக்டா 1 month ஆன பிறகு அவங்க வீட்டுல இருந்து எனக்கு போன் பண்றாங்க, ராஜு வாசு செத்து போயிட்டான், வாசு செத்து போயிட்டான். நான் தான் வீட்டுக்கு போறேன், யாரும் கிட்ட போல, பேண்ட் ஃபுல்லா சிங்கம், ஹார்ட் அட்டாக் செத்து போயிட்டான். வீட்டுல யாருமே இல்லை, ஒரு அனாதை பொணம் போல. நான் பேண்ட்ல எடுத்து கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி குளிப்பாட்டி கண்ணில் தண்ணி தாராய் விழுந்தது. சந்தோஷத்தில் அழுத. அந்த 1 மாசத்துக்கு முன்னதாக மனம் திரும்பி விட்டான். ஆனா அதற்கு முன்னதாக மனம் திரும்பல. ஹைட், காசு, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். அப்ப பைபிள் சொல்லுது, மாம்சத்தை உருவு அழிக்கப்பட்டு மாம்சத்தை அழித்து ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுத்திக் கொள்கிறாராம். இந்த மாம்சத்தை அழித்து எனக்கு ஏன் வேதனை? இந்த சாவு பார்த்து எனக்கு ஏன் துக்காச்சு தெரியுமா? இவன் வேற யாரும் இல்லை, என் சொந்த அண்ணன், மை ஓன் பிரதர். நான் ரட்சிக்கப்படல, நான் பைபிள்ல காலில் மிதிச்சவன், இவன் பைபிளை தூக்கிட்டு ஓடணுவன். நான் பைபிள காலில் மிதிச்சா, டேய் உன்னை ஒரு நாள் ஆண்டு அடிக்க போறாரா, உன்னை அடிக்க போறார் ராஜு, எல்லாம் பண்ணாதன்னு சொல்லி எனக்கு புத்தி சொல்லுவேன். அவன் அந்நிய பாஷை பேச கேலி பண்ணுவேன், டேய் என்னடா பேய் அப்படிங்கிறா ராஜு, இப்படிலாம் பண்ணாத, என்ன கேலி பண்ணா, என்ன திட்டினா. ஆண்டு விட்டு விலகி கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவன் மேல வந்துச்சு. அப்படி ஒரு நிலைமைக்கு நீங்க யாரும் போக கூடாது. அப்படி ஒரு நிலைமைக்கு நீங்க யாரும் போக கூடாது. தன் சரீரத்தை கெடுக்கிறவனை ஆண்டவர் கெடுத்து விடுவார். தன் சரீரம் தேவன் தங்குற ஆலயம். இது ரத்தத்தினால மீட்கப்பட்ட உடம்பு. உனக்கா எனக்கா ரத்தம் சிந்தி 6 மணி நேரம் சிலுவை தொங்கி நீ எனக்காக ஊழியம் பண்ணுவ. இந்த பொண்ணு எனக்காக வாழும், இவர் எனக்காக வாழுவார் சொல்லிதான் உன்னை உயர்த்தினாரியா. பாவம் செய்யறதுக்கு அல்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டு டிவோர்ஸ் பண்றதுக்கு அல்ல, விபச்சாரம் பண்றதுக்கு அல்ல, பணத்துக்காக அல்ல. இவன் எனக்காக வாழுவான். இப்போ நினைக்கிற பெரிய பெரிய ஹோட்டல் வெளி தேசத்துக்கு போய் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா என் கண்ணில் தண்ணி வரும். நான் குப்பை தொட்டில சாப்பிட்டவன் ஆண்டவரே, நான் குப்பை தொட்டில சாப்பிட்டவன். இந்த ஹோட்டல சாப்பிடுறது எனக்கு பெருமை இல்லை ஆண்டவரே, ஆனா கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு உண்மையா இருக்கணும் ஆண்டவரே சொல்லி கண்ணீர் கத்துறது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் தொட ஆசைப்படுறார். ஒருவேளை நீங்க பரிசுத்தமா இருக்கலாம், நான் இன்னும் பரிசுத்தமாய் வாழன்னு நீங்க அர்ப்பணிக்கணும். ஒருவேளை தூரம் போய்க்கலாம், தம்பி அப்படியே போயிடாத, இன்னைக்கு ஆண்டுக்கு ஒப்பு கொடு. உங்களை தொடுவதுக்காக தான் இந்த கூட்டம். ரொம்ப 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 பேசிட்டே இருந்தாங்க சிஸ்டர், பிரதர் ஆண்டவர் தொடணும். ஐ நோ ஷீ இஸ் நாட் டூயிங் ஃபார் மணி. ஆண்டவர் தொடணும் பிரதர். யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க என் மூளையில, யாரோ ஒருத்தர் இந்த அருவருப்பை பார்த்து அழுகுறாங்கயா, சந்தோஷப்படல. திரளான கூட்டம் சர்ச்சுக்கு போறது பார்த்து ஹைலைட் பண்ணோம், என் சர்ச்சில் 50,000 பேர். இங்க நான் 5 லட்சம் 4 லட்சம் தான்யா. ஆண்டு சந்தோஷமாவல. சிலர் விபச்சாரம், சிலர் முறுமுறுத்தாங்க. He was not happy with the crowd. He wanted to see அந்த crowdல யார் யார் பரிசுத்தத்துக்காக விரும்புறா. இவ்வளவு crowdல சுகத்துக்காக வந்திருக்கலாம், காசுக்காக வந்திருக்கலாம். ஆனா எனக்கு பரிசுத்தம் வேணும்பா, எனக்கு காசு தரீங்களோ இல்லையோ, எனக்கு வீடு தரீங்களோ இல்லையோ, எனக்கு பரிசுத்தம் வேணும்பா, எனக்கு வேலை வேணும் இல்லையோ, என்ன பாவத்தை விட்டு நான் விலகணும்பா சொல்லி கண்ணீர் விட்டுருங்க. யாரும் இல்லையா? வீடு இல்லைன்னா எவ்வளவு அழுதுருப்ப, அம்மா தம்பி ஐயா வேலையில எவ்வளவு அழுதுருப்ப. பரிசுத்துக்காக அழுலையா? பரிசுத்தம் முக்கியம் இல்லையா? பரிசுத்தத்தை காலில் மிதிச்சிட்டீங்களா? குப்பை போல மாத்திட்டீங்களா? இதுதான் என் குப்பை, இதுதான் குப்பை. இதை தலைமையில வச்சுட்டோம். எப்படி ஹைலைட் பண்றது உங்களை எல்லாரையும்? பணக்காரனா நீ கிறிஸ்தவனா? இல்லையா, குப்பை. இதுதான் பவுல் சொல்லி, இது குப்பை. பரிசுத்தம் குப்பைல மண்ணுக்காக அந்த மாணிக்கத்தை விட்டு விட வேணும். தேவ பிள்ளை இன்னைக்கு உங்களை எல்லாரையும் ஒரு அழைப்புக்குள்ள கொண்டு போக ஆசைப்படுறேன். ஆல்டர் கால் கொடுக்க போறேன். சாத்தான் சொல்லுவான்,
கமிட் பண்ணாத திருமணமானவர்கள், கல்யாணமானவர்கள், நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும். நான் ஒரு பரிசுத்த சந்ததி எழுப்ப போகிறேன். என் குடும்பம் பரிசுத்தமான சந்ததி, ஹோலி ஃபேமிலி. என் சர்ச்சு பரிசுத்தமான சர்ச்சு, என் ஊழியம் பரிசுத்தமான சர்ச், ஊழியம் டேலண்டட் பீப்புள் அல்ல, எனக்கு பரிசுத்தமான ஜனங்க வேணும். We don't want talented people. Yes, we have lot of talented people, but we are losing a generation. ஒரு சந்ததியை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். கண்களை மூடலாம். சாத்தான் சொல்லுவான், உங்க வாழ்க்கை அர்ப்பணிக்காதீங்கன்னு சொல்லி. ஆண்டவருக்காக வாழணும். ஒரு கூட்ட ஜனங்க செத்து கொண்டிருக்கு. இந்த கூட்டத்தின் நடுவில் இருள் நிறைந்த இடத்துல வெளிச்சம் பிரகாசிக்கணும். அந்த வெளிச்சம் நீதான். பாவம் நேசிக்கிற ஒரு கூட்டத்துக்கு நடுவில் அது பாவம் சொல்ற ஒரு கூட்டம் வேணும். அந்த கூட்டம் நீதான். அந்த கூட்டத்தை தேடி ஆண்டு வந்திருக்கிறார். இந்த பாடலை நான் பாடுவேன். வாலிப தம்பி, தங்கச்சி, ஐயா, திருமணமானவர்கள் யாரா இருந்தாலும் உங்க இடத்தை விட்டுட்டு அப்படியே முன்னாடி வாங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். வாங்க ஓடி வாங்க. உம்மை I want to pray for you. உங்க இடத்தை விட்டு அப்படியே முன்னாடி வாங்க. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். யாரையும் பார்க்காது. கம், ஓடி வாங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுறேன். தம்பி, தங்கச்சி, ஓடி உமக்காகத்தானே. கம்ரனே. யாரையும் பார்க்காதீங்க. உம்மை தான். ஓடி வாங்க தங்கச்சி. சாத்தான் சொல்லுவான், போவாத சொல்லுவான். கேட்காதீங்க. கம்ரனே. சகோதரி ஓடிவா. உம்மை தானே. திருமணமானவர்கள் உமக்காகத்தானே உயிர் வா. திருமணமானவர்கள், நான் இன்னும் ஆண்டுக்காக வாழ போறேன். திருமணமானவர்கள், நான் ஆண்டுக்காக நான் வாழ போறேன். என் குடும்பமான தேவனுக்காக வாழ போறேன். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்களும் உங்க மனைவியாய் உங்க பிள்ளையோடு வாங்க. கர்த்தர் உங்களை தொட ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். உமக்காகத்தானே. வாழ்ந்தாலும் ஓடி வாங்க. கம்ரனே. யாரையும் பார்க்காது. கம் ஓடி வாங்க. மாறிய திருமணமானவர்கள், கணவன் மனைவியா வாங்க. ஒருவேளை உங்க மனைவி வரனா நீங்க ஓடி வாங்க. கமிட் பண்ணுங்க. This is the time. ஆளும் உம்மோடுதான். உம்மை போல என்னை மாற்றுமையா. உம்மை போல என்னை. உங்க பிள்ளையோடு வாங்க. வாங்க சகோதரி, வாங்க. நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன். நான் தேவனுக்காக வாழ விரும்புகிறேன். உம்மை போல என்னை மாற்றுமையா. என்னையே ஐயா. வாழ்ந்தாலும் உம்மோ, மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய். மரித்தாலும். எல்லாம் கண்களை மூடிக்கிற வேளையில் ஒரு வேளை 2 சத்தம் கேட்கணும். சாத்தான் சொல்லலாம், போகாதன்ட்டு. இவ்வளோ வருஷம் அந்த சத்தம் தான் கேட்டு உட்காந்துட்டீங்க சார். நான் கடவுளுக்காக வாழ போறேன். நான் ஆண்டுக்காக வாழ போறேன். என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். நானும் என் குடும்பமா அர்ப்பணிக்கிறோம். அங்கு உட்கார்ந்துக்கிட்டு அர்ப்பணிப்பு இல்லை. அதுக்கு பேர் தான் ஆல்டர் கால். ஜனத்துக்கு முன்னதாக நீ என்னை கனப்படுத்துவாயானால் பிதாவுக்கு முன்னதாக நான் உன்னை கனப்படுத்துவேன். சாத்தான் சொல்ல தள்ளிட்டு மறுபடியும் இந்த பாடலை பாடுறேன். இன்னும் சிலர் இருக்கிறீங்க அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிக்கிற டைம் வந்திருக்கு. கம் ரன்னிங்.
உமக்காக உமக்காகத்தானே உயிர். ஓடிவாங்க ஃபேமிலி, குடும்பமா ஓடுவாங்க. வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். I will wait for you. Come. உமக்காகத்தானே ஓடிவாங்க. யாரும் யோசிக்காதீங்க. Thank you Jesus. உமக்காகத்தானே உயிர் வாங்கிறேன். Jesus name. ஓடி கடைசியாய் ஜெபிக்க ஆசைப்படு. உமக்காகத்தானே, உம்மைத்தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உங்களுக்காக வாழுவோம்ப்பா, உங்களுக்காக ஓடுவோம்ப்பா. கண்ணீர் சிந்தி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு கூட்டத்தை பார்க்க தெய்வத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனே, நீ என்னுடைய பிள்ளை, நீ எனக்காக வாழணும். ஆத்துமபாரத்தை தாரு மையா, என்ன பயன்படுத்துங்கப்பா. உம்மை நேசிச்சவ சோர்ந்து போயிட்டியா மக? எழும்பு. ஹல்லேலூயா. உமக்காகத்தானே ஆத்துமபாரத்தை. கண்ணீரோடு அழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்க்கிற ஓடிவாங்க. இந்த தருணத்தை இழந்து விடாத சகோதரா. கம்பரனிங் யாரா இருந்தாலும் ஓடிவாங்க. It's time for you to repent. ஒருவேளை இதுதான் கடைசி தருணமா இருக்கலாம். அந்த சமாரிய ஸ்திரியை பாருங்களேன், கரெக்டா சொன்னார் ஆண்டவர். இப்ப கூட புருஷன் கூட உன் புருஷன் இல்லை. அவ பாருங்க, தயங்காமல ஊர் ஃபுல்லா போய் சொல்லிட்டு வந்த என்னை பத்தி கரெக்டா சொன்னாருப்பா. ஆனா இன்னைக்கு சந்ததி அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. உன் பிரச்சனையை கரெக்டா சொன்னா பிடிக்குது. நீ எந்த கலர் காரை வச்சுக்கிற, உன் வீட்டில் என்ன மந்திர கட்டு, இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறார். நீ தூரம் போயிருக்கிற ஐயா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க விழுந்திருக்கிறீங்க. அங்கிருந்து தடுவதுக்கு ஆண்டு கஷ்டம். ஜக்கேயுவே கீழே இறங்கி வா. நீங்க ஜக்கேயுவா கீழே இறங்கி வாங்க, ஒப்பு கொடுங்க. மறுபடியும் காத்திருக்கிறார். மேபி திஸ் மே பி a last opportunity for you. இது கடைசி மணி நேரமா இருக்கலாம். இன்னொரு கூட்டம் நடக்குதான் தெரியாது, இன்னொரு கூட்டம் வரப்போதான் தெரியாது. மறுபடியும் பாடலை பாடுறேன். நீங்க 60 வயசா இருக்கலாம், 40 வயசா இருக்கலாம், 70 வயசா இருக்கலாம், 30 வயசா இருக்கலாம், 16, 18 இருக்கலாம். யாரா இருந்தாலும் உங்க இடத்தை விட்டு அப்படியே ஏஞ்சி ஓடி வாங்க. இன்னொரு முறை கரங்களை உயர்த்தி, உமக்காகத்தானே உயிர். ஜீசஸ் நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாங்கிறேன். ஜீசஸ் தானே நேசி. சொல்லு மக, உமக்காக. நீங்க தான் என் விருப்பம் ஆண்டவரே, நீங்க தான் என் ஆசை. தானே நேசிக்கிறே. உமக்காகத்தானே உயிர் வாங்கிய பிள்ளை, உம்னியா பிள்ளை தானே நே. ஆத்துமபாரம் தாருமையா, ஆத்துமபாரத்தை தாருமையா. அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்துமபாரம் தாருமையா. அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா. சொல்லுங்க, நான் மரித்தாலும் உம்மோடு. தேவனை நேசிக்கிறார், கூப்பிடுறார். வாழ்ந்தாலும் என்னை ஏமாத்தாம, என்னை நோவடிக்காம ஓடுவியா? எனக்காக வாழ்வியா? அப்பா கேட்கிறேன், எனக்காக வாழ்வியா? கரங்களை உயர்த்தி
உயர்த்தி சொல்லுங்க. உம்மை போல என்னை மாற்றும். சொல்லு மகன், சொல்லு மகன், சொல்லு. உங்களுக்காக வாழ்வேன் தந்தேனையா. உம்மை போல மாற்றுமையா. Jesus உமக்காகவே என்னை தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், Jesus name. மரித்தாலும் உம்மோடுதான். அநேகர் கண்ணீரோடு அர்ப்பணிக்கிறத நான் பார்க்கிறேன். கண்ணீரோடு அர்ப்பணிக்கிறத நான் பார்க்கிறேன். உள்ளம் உடைந்து அழுகிறத நான் பார்க்கிறேன். உமக்காக வாழணும்ப்பான்னு ஊக்கமாய் உணர்த்தப்படுகிறத நான் பார்க்கிறேன். உலகம் வேணாம்ப்பா, நீங்க தான் வேணும்ப்பா, நீங்க தான் வேணும்னு கண்ணீர் விடுகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை பார்க்கிறேன். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை பார்க்கிறேன். வாழ்க்கையில் எவ்வளவு அருவருப்பு செஞ்சிட்டேன், நாட்களை வீணாக்கிட்டப்பா. இனி நான் உங்களுக்காக வாழணும்ப்பா. என் நாட்களை வீணாக்கிட்டேன், என் நாட்கள் ரொம்ப வீணாக்கிட்டேன். ராஜு தம்பி, எனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது. ஆண்டுக்காக வாழ ஆசைப்படுறேன். என் ஆண்டு பயன்படுத்துவாரா? பயன்படுத்துவாரு, பயன்படுத்துவாரு. யாரெல்லாம் ஒப்புகிறீங்களோ, சிறியவர்கள் பெரியவர்கள் யாரா இருந்தாலும், God wanted to use you. 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 God wanted to use you, child. God wanted to use you, child. God wanted to use you, son. கடைசி காலம், எழும்பு, எழும்பு, காசு, காசு. Thank you, Jesus. அப்பாவை நோக்கி, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கப்பா. இந்த அசுத்த நிறைந்த உலகத்தில் உம்முடைய வெளிச்சத்தை, உம்முடைய சாயலை காட்ட என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பான்னு கேளுங்க. கேளுங்க பிள்ளைங்களே. யூஸ் மீ. என் காலேஜ், என் ஸ்கூலு, என்னுடைய ஏரியா, என்னை பயன்படுத்துங்கப்பா. பீப்புள் டு see Jesus in me. எனக்குள்ள இயேசு ஜனங்க பார்க்கணும். கடைசியாய் கரங்களை மேல உயர்த்தி, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே. ஹalleluya. உமக்காகத்தானே, உமக்காகத்தானே உயிர் Jesus is touching you. உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், இயேசுவே, மரித்தாலும் உம்மோடுதான். Thank you Lord. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ரெண்டு கைகள் மேல உயர்த்தி, கரங்கள் மேல உயர்த்தி ஆண்டுக்கு அர்ப்பணிங்க. அநேகர் வந்து ஒப்பு கொடுத்துருக்கீங்க. கண்ணீரோடு அர்ப்பணிக்கிற அநேகரை பார்க்கிறேன். உள்ளம் உடைக்கப்பட்டு இன்னும் இன்னும் கதறி அந்த பெண்ணை போல ஆண்ட பாதத்தில் அந்த கண்ணீரால் நினைக்கிற சிலரை பார்க்குறேன். என்ன நினைச்சு அழுகிறேன்னு தெரியல தங்கச்சி. எவ்வளோ பேர் உன்னை ஏமாத்துனாங்க எனக்கு தெரில. யாரோ உன்னை பசிக்காக யூஸ் பண்ணாங்க எனக்கு தெரியல தம்பி. நான் ஆண்டவனை யூஸ் பண்ண ஆசைப்படுறாரு. எல்லாரும் தான் தேவைக்காக தான் உன்னை யூஸ் பண்ணான். எல்லாரும் தான் தேவைக்காக தான் உன்னை கூப்பிட்டான். ஆனால் ஆண்டு மட்டும்தாயா சுயமே இல்லாம உன்னை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் உப்பாய் மாத்தா கூப்பிடுறாரு. only God can use us. மனுஷன் எல்லாம் ரொம்ப சுயவாதி, ரொம்ப சுயமா தான் வாழ்றான்.
ஆனா ஆண்டு மட்டும் தாயா, ஆண்டு மட்டும் தாயா குப்பை தொட்டில சாப்பிட்டவன கூட தூக்கி பிரபுக்கள் முன்னதாக அமர வைக்கிற நல்ல தெய்வம் அவர் மட்டும் தாயா. தேங்க்யூ பாப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் என்னையும் பயன்படுத்துறீங்க. உங்க நாமம் மகிமை அடையட்டும். கடைசியா கரங்களை உயர்த்தி வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. வாழ்ந்தாலும் உமக்கு உயிர் வாரே. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான்.